மாறாது. அதுக்கு அந்த பாட்டுல சொல்றாருங்க, எது நடந்தாலும் எது செய்தாலும் அவனுடையது என்று கருதுகிறார். சொல்றார், எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ. நடத்துமா, இருத்துமா, கிடத்துமா. இது எங்க நடத்தும், எங்க இருத்தும், எங்க கிடத்தும் தெரியல. எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்று அறிய. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா கங்கை மதி சூடினான், கங்கையும் மதியும் செஞ்சடையில் சூடி இருக்கிற பெருமான் கங்கை மதி சூடினான், தில்லையிலே தொம் தொம் என நடமாடினான். தொம் தொம் என்று ஆடுகிறாராம். தில்லையிலே தொம் தொம் என நின்று நடம் ஆடினான். எது? எங்கோன் அருள். அப்ப இந்த சொல்ல எப்படி, இந்த பாட்டை எங்கோன் அருள் எங்கே நடத்துமோ, எங்கோன் அருள் எங்கே கிடத்துமோ, எங்கோன் அருள் எங்கே இருத்துமோ. இப்ப நாம இருக்கிறோம், பெருமானுடைய அருள். நடக்கிறோம், பெருமானுடைய அருள். வீட்டுல போய் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கிடக்கிறோம், பெருமான் அருள். இப்படி நடப்பதும் கிடப்பதும் இருப்பதும் பெருமான் அருள் 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 என்று கருதினா நம்ம கணக்குல வினை ஏறாது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், சஞ்சித வினையெல்லாம் தீக்கில போயிடுச்சு. நான் செய்யக்கூடிய வினை அனைத்தும் இறைவன் செயல், இறைவன் செயல், இறைவன் செயல் என்று எல்லாத்தையும் என் கோனுக்கு நான் கொடுத்து விட்டால் என் கணக்குல புதிய வினை ஏறாது. இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா நான் இந்த உடம்பை கொண்டு வந்த காலத்து வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இந்த உடம்போடு இருக்க வேண்டும், என்னென்ன இன்ப துன்பங்களை முகர வேண்டும் என்று எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிக்கான பயனை மட்டுமே நான் திருவருள் 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 என்று அனுபவிப்பேன் என்று சொன்னால் எனக்கு என்ன வராதுங்க? வினை வருவதில்லை. இப்போ பழவினை பூச்சியமாயிருச்சு, நீ புதிய வினை என் கணக்கில் இல்லை. இருக்கக்கூடிய வினை உடம்பு உள்ள வரை இருந்து அனுபவித்து தொலைக்கப்படும். அப்படி தொலைக்கப்படும் போது எப்போது வினை பூஜ்ஜியமாகிறதோ அப்பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்க முடியாதுங்க? பிறவி என்ற ஒன்றை கொடுக்க முடியாது. இப்ப வினை மாண்டு விட்டால் இப்ப இந்த வினை எப்பங்க மாறும்? அதான் சிக்கல். நீங்க சொல்றதெல்லாம் சரி, இந்த பழவினை குருநாதர் நீக்கிடுவாரு, புதிய வினை நாம எல்லாத்தையும் அவர் செஞ்சாருன்னு சொல்லி போட்டுட்டா புதிய வினை வாராது. அப்ப கொண்டு வந்த வினை உடம்பு இருக்கிறது கழிச்சுன்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி. இப்ப இந்த ஆணவ மலம் என்னாச்சு, கண்ம மலம் என்னாச்சு? இது கேள்வி இருக்கு. ஏன் நேற்று நம்ம கூட இருந்த அந்த ஆணவ மலம் தான் இருந்துச்சு. அந்த ஆணவ மலம் நம் அறிவுக்குள்ள கலந்து அறியாமை செய்து கொண்டு நமக்குள்ள அவன் இருக்கிறான் என்பதை மறைச்சு கொண்டு நின்றுச்சு இல்லையா? இப்ப இந்த வினை அனுபவம் என்ன கொடுத்தது? நம்ம செத்து செத்து பிறந்ததுனால இன்ப துன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து அனுபவிச்சதுனால என்ன அனுபவம் நமக்கு ஏற்பட்டது? என்னுடைய இறைவன் என்னுள் இருக்கிறான் என்கிற அனுபவம் வந்தது. உணர்த்துவது அவன் என்று நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்த போது என் முன்னே வந்துட்டான். இப்ப என்னுள் அவன் இருக்கிறான் என்று உணர்ந்த போதுதானே முன்னே வந்தான். எனவே என்னுள் அவன் இருக்கிறான் என்று நான் உணர்ந்த பொழுது உள்ளிருந்த பெருமான் முன் வந்தான். எப்படி வந்தான்? குருவாக வந்தான். குருவாக வந்து எனக்கு என்ன உபதேசம் பண்ணுனா, நீ ஏகனாகி நில், இறைவனி நில் என்று எனக்கு ஞான உபதேசத்தை செய்தான். செய்ததுனால என்ன லாபம் கேட்டீங்கன்னா, நான் செய்கிறேன் என்கிற முனைப்பு எனக்கு போயிற்று. இதான் ஆணவம் தேய்கிறது. நான் 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 என்கிற முனைப்பு எனக்கு பிறவியை கொடுக்கும். இந்த குருநாதனுடைய உபதேசம் எனக்கு எதை கொடுத்திருக்கிறது என்றால், நடப்பதெல்லாம் சிவன் செயல், நடப்பதெல்லாம் சிவன் செயல் என்று கருத வைத்ததனால, என் செயல் என்பது ஒன்றும் இல்லை என்று உணர்த்தியதனால, நான் செய்வதனைத்தும் அவனுடைய செயல், நான் செய்வதனைத்தும் அவனுடைய செயல் என்று எனக்கு உணர்த்தினான் என் குருநாதன். எனவே அந்த முனைப்பு கெட்டது. எனவே ஆணவ மூலம் போச்சு. ஆணவ மூலம் போயாச்சு, வினையும் போயாச்சுன்னா உடம்புக்கு வேலை இல்லை. இந்த உடம்புக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தத்தான். நம்ம முதல் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. உடம்பே இல்லாத உயிருக்கு மாயை இறைவன் உடம்பை கூட்டினா, வினை இல்லாத உயிருக்கு வினையை கூட்டினா. இந்த வினையும் மாயையாகி உடம்பு ஏன் கூட்டினான்னா,
ஆணவமலம் என்கிற அறியாமையை தேய்ப்பதற்காக, அதை பக்குவப்படுத்துவதற்காக. இப்ப ரெண்டையும் கூட்டி மூணாகி, மூணும் சேர்ந்து போய் வந்து செத்து பிறந்து நுகர்ந்து சலிப்பு ஏற்பட்டு போய் எப்படியாவது இந்த பிறவிச் சூழலிலே இருந்து பிழைக்க வேண்டும் என்கிற வேட்கை வந்த பொழுது என் நெஞ்சுக்குள் இருந்த சிவம் என் முன் வந்து நின்று. எப்படி வந்தது? குருவாக வந்தது. குருவா வந்து என்ன செய்தது? உபதேசம் செய்தது. அந்த உபதேசம் எதை செய்தது? என் பழவினையெல்லாம் கழித்தது. அந்த பழவினை கழித்தது மட்டுமல்ல, இப்ப எனக்கு என்ன உபதேசம்? எல்லாம் நான் செய்கிறேன் என்று சிவம் சொல்லியது. இப்ப நான் அதை உணர முடியாம தடுமாறேன். நான் செய்தேன் என்று நினைத்தனா என் கணக்கில் புதிய வினையாக பதிவு செய்யப்படும். இந்த புதிய வினை மீண்டும் பிறப்பித்தது. அப்ப நான் செய்தேன் என்று நினைக்க எனக்கு போகணும். அதனால யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவர். இப்ப அறியாமையில் நிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி கொண்டு நிற்கிறாராம். சரி, மாணிக்க வாசகரை எப்படி ஆட்டுகிறார்? நேற்று சொன்ன கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ நின்றுட்டாரு. எஞ்சைய ஒண்ணும் இல்ல சாமி, எல்லாம் நீட்டாரு. அவர் எல்லாம் நீன்னு அவர்கிட்ட கையை விரிச்சதுனால அவருக்கு அடுத்த பிறப்பு இல்ல. நாமெல்லாம் எல்லாம் நான் அப்படின்னு நினைப்பதுனால நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்துக்கலாம். எங்க விட்டுருப்போம், நிறைய இருக்கு பார்த்துக்கலாம். அப்படி பிறகு நமக்கு என்னது? காத்து கிடக்கிறது, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. எதை முன்ன கொடுக்கிறது, எதை பின்ன கொடுக்கிறது அப்படின்னு. எனவே நான் என்கிற முனைப்பு தேய வேண்டும், அந்த பற்று அகல வேண்டும் என்பதற்குத்தான் பிறப்பு என்கின்ற ஒன்றையே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்ப இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அறியாமை தேய வேண்டும் என்பதே பிறப்பினுடைய நோக்கம். அந்த அறியாமை தேயுமானால் அந்த நான் என்கிற முனைப்பும் எனது என்கிற யான் எனது என்கிற பற்று அப்பொழுதும் அற்று போகும். யான் எனது என்ற பற்றை அற்றுவிட்டால் வீட்டுலகம் தானே கிடைத்துவிடும். அப்ப இந்த பற்றை அற்று போக செய்வதற்குத்தான் இன்ப துன்ப நுகர்ச்சியை கொடுக்கிறான். அதனால சொன்னாருங்க ஒரு அருமையான பாட்டு. அதாவது நமக்கு வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்கள் நுகர்ச்சிகள் எல்லாம் இறைவன் கூட்டுவிக்கத்தான் வரும். மறந்தவே கூடாது, அவன் கூட்டுவித்தான் வரும். கூட்டுவிப்பது மட்டும்தான் அவன் வேலை, செய்யற வேலை அவன் வேலை இல்லைங்க, நாம செய்யறோம். மறந்துடக்கூடாது, அவன் கூட்டுவிப்பதுதான் அவன் வேலை. நாம கடந்த காலங்கள்ல முதல் பிறப்புல இருந்து நேற்றைய பிறப்பு வரைக்கும் நம்ம கணக்குல மொத்த குவியல் இருக்குது இல்லைங்களா? அந்த வினை குவியல அவன் ஊட்டும் பொழுது சீனியாரிட்டி பார்த்துலாம் ஊட்ட மாட்டாரு, டேட் வைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அவரு இந்த பிறவிக்கு எது நல்லதோ அதை கொடுப்பார். இப்ப கொடுக்க முறை ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க முதல் பிறவை செஞ்சது முதல் கழி, அப்ப ரெண்டாவது செஞ்சது கழி, அப்படி வரிசை பிரகாரம் ஏதாவது வினை கொடுத்தாருன்னா எந்த பிறவியிலையும் தேர மாட்டான். அதனால சாமி என்ன பண்ணாரு? மொத்த குவியல் இருந்து நம்மை திருத்துவதற்கு எது தேவையோ அதை பார்த்து அந்த அறியாமையை தேய்ப்பது அவனுடைய வேலை. அறியாமையை தேய்ப்பதற்கு எந்த வினை வேண்டுமோ அது கொஞ்சம் தான் தெரியும். அந்த கொஞ்சம் தேருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தாரு. அடுத்த பிறவை பார்த்துக்கலாம். இப்படி பிறவி தோறும் அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமா தேய்த்து தான் தன்னை கொடுக்கிறான். எனவே அவன் நமக்குள் இருப்பதை விளங்கி கொள்வதற்குத்தான் இந்த பிறவி கொடுக்கப்படுகிறது. அறியாமை அதனாலதான் வினை அனுபவத்தில் தான் அறியாமை தேய்கிறது என்பதை மிக அழகா சொல்கிறாங்க. சும்மா தனுவ